கிருத்திகா, ப்ளீஸ் ஸ்டாப் கிரைங். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பிருத்வியை பத்தி நீ எவ்வளவு கவலைப்படுறியோ அதை விட அதிகமா நாங்களும் கவலைப்படுறோம். நாங்க உனக்கு துணையா இருப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். கிருத்திகா, என்னாச்சு? நீ எதுக்காக அழற? என்ன ஆச்சா? உங்க முன்னாடி தானே என்னுடைய ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பாத்துட்டு தானே இருந்தீங்க. இப்ப என்னன்னு வந்து கேட்டா என்ன அர்த்தம்? கிருத்திகா, நடந்தது கரெக்ட் தான். பிருத்வி தப்பு பண்ணா அதனால அரெஸ்ட் பண்ணாங்க. யாரு சொன்னது அவர் தப்பு பண்ணான்னு? அத சொல்லுங்க, யார் சொன்னது? பிரீதா ஒரு ஷார்ட் மைண்ட் லேடி. யாருக்கு தெரியும்? அவங்களே பிளான் பண்ணி பிருத்வி ரூம்ல பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம். அதனாலதான் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கு. அவரை பத்தி யாரும் எதுவும் யோசிக்கல. அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கல. கிருத்திகா, நீ கரெக்டா சொல்ற. எனக்கும் அப்படிதான் தோணுது. அட, இதுல தோன்றதுக்கு என்ன இருக்கு? உண்மை எதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதுதான் நடந்தது. ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பிரீதா எதுக்கு அப்படி பண்ணணும்? பிரீதா அந்த மாதிரி எதுவும் செய்யல. பிருத்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவ பேப்பர்ஸ் அவளே திருட மாட்டா. இதை செஞ்சது எல்லாமே பிருத்வி தான். பிருத்வி தான் கெட்டவன். You know what, அண்ணா? இன்னைக்கு என்னுடைய அண்ணன் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டாரு. ஆனா இப்ப என் முன்னாடி நிக்கிற அண்ணா இருக்காரு, அவரு என் அண்ணன் இல்ல, பிரீதாவோடைய ஹஸ்பண்ட் அவரு. And I'm sorry, நான் பிரீதாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் பேச விரும்பல. நான் ஒன்னும் பிரீதாவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஃபேக்ட் என்னங்கறது சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா ப்ளீஸ் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். I don't think அண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு இப்ப உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க பிரீதா ஹஸ்பண்ட்ல. தேவையில்லாம நான் ஏதாவது பேசி நான் பாட்டுக்கு கண்டதை ஏதாவது சொல்லிட்டு போறேன். இது மட்டும் இல்ல, பிரீதாவும் நீங்களும் சேர்ந்து தான் பிளான் போட்டுருக்கீங்க. அண்ணா ப்ளீஸ் கோ. Let's not talk please. கரெக்டா தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேர் பேசவே கூடாது. கர்ணனா, அண்ணா, கிருத்திகா உனக்கு என்ன ஆச்சு? நீங்க போய் உங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கோ. இன்னைக்கு என்னுடைய அண்ணன் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டாரு. அண்ணன் இப்ப என் முன்னாடி நிக்கிறது என்னுடைய அண்ணன் இல்ல, பிரீதாவுடைய ஹஸ்பண்ட். And I'm sorry, நான் இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. தேங்க்ஸ். Hey, you don't need to say thanks to me. தெரியாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு எது சரின்னு பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். அந்த பிருத்வி தப்பானவன் தான் கரண். இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கானா, அதுக்கு காரணம் அவன் பண்ண தப்பு தான். எனக்கு தெரியும் பிருத்வி தப்பானவன்னு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி உன்னை பத்தியும் தெரியும். இது எல்லாமே உன்னோட பிளானிங் தான். பேப்பர்ஸ் உன் கையில தான் இருந்தது, இருந்தாலும் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்க, ரைட்? இன்னைக்கு உன்னால கிருத்திகா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஏன்னா கிருத்திகா ரொம்ப அப்பாவி. அவளுக்கு எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்க முடியல. ப்ளீஸ், என் ஃபேமிலியை பத்தி என்கிட்ட நீ சொல்ல தேவையில்லை. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே உன்னால மட்டும்தான் நடந்திருக்கு. அவ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நீதான் காரணம். என்னாலலாம் ஒன்னும் இல்ல. போலீஸ்க்கு போன் பண்ணுன்னு நான் உன்கிட்ட சொல்லலையே. நீதான் போலீஸ்க்கு போன் பண்ண. ஏன்னா பேப்பர்ஸை திருடின பழி உன் மேல வந்துருச்சு. நீ பேப்பர்ஸை திருடல, பிருத்வி தான் பேப்பர்ஸை திருடினான்னு ப்ரூவ் பண்ணு நீ நினைச்ச. போதும் யா, கம் ஆன். உங்களால சலிச்சு போச்சு எனக்கு. உன்னால, பிருத்வியால, ஷர்லினால என்னோட ஃபேமிலி இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? சரி கரண், சில நேரத்துல எல்லாமே நமக்கு எதிராக தான் போற மாதிரி தோணும். ஆனா நிஜத்துல எல்லாம் நல்லதா தான் நடந்துட்டு இருக்கும். அப்படியா? நேரம் வரும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ளீஸ் கம் ஆன். நீ எனக்கு லெக்சர்லாம் கொடுக்காத. வேண்டவே வேண்டாம். இந்த லெக்சர்லாம் எப்ப தரணும் தெரியுமா? எல்லாருமே உனக்கு எதிராக ஆனதுக்கு அப்புறம் தான். யாரை நீ ரொம்ப அதிகமா நேசிக்கிறியோ அவங்க உங்ககிட்ட பேசுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம், உன்னை வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு லெக்சர் கொடு. அப்புறம் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா, தாங்க முடியாம உன் இதயம் சின்ன பின்னமா நொறுங்கிச்சுன்னா, அப்ப யாராவது உன்கிட்ட வந்து நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான், காம் டவுன், ரிலாக்ஸ்னு சொன்னா, அப்ப அவங்க கிட்ட இந்த லெக்சரை கூட. ஓ, கேட்டதுக்கே அழறியா? நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. என் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. என் குடும்பத்தை நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அவங்க எல்லாருமே சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களாலதான். ஏன்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஆனா எங்க உன் லைஃப் தான் காம்ப்ளிகேட்டடா இல்லையே பிரீதா. உனக்கு எங்க மேல வெறுப்பு வந்தா நீ எங்களை திட்டுற. என்ன காதலிக்கலன்னா திட்டி தூர போன்னு என்னைய விரட்டுற. You know what? நான் உன்கிட்ட திரும்பி வந்தேன். என்ன, நான் உன்னை காதலிக்கிறேன். என் பிரீதா என் வாழ்க்கையில திரும்பி வந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. நீ அந்த பிரீதாவே இல்லை.
நீங்க உன் குறிக்கோளை நிறைவேற்றிக்க வந்திருக்க. அதோட உன்னோட பிளானிங்ல நீ என்னையும் இன்வால்வ் பண்ணிருக்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க வருத்தப்படும் போது எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? பெருசா காம் டவுன் எனக்கு லெக்சர் கொடுக்க வந்துட்டேன். எனக்கு எல்லாமே புரியுது கரண், எனக்கு எல்லாமே தெரியும். நீ என் லைஃப போய் சிம்பிள்னு சொல்ற, ஆனா என்னோட லைஃப் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு உனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்னோட சொந்தங்களே என்னை வெறுக்கும் போதுதான் எனக்கு தெரியும் அவங்க இன்னும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் அவங்கள ரொம்பவே நேசிக்கிறேன். இந்த விஷயத்த என்னால சொல்ல முடியாது. உனக்கு உன் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதை சொல்லிடுவ. உன் மனசுல இருக்கிற கோவத்தை வெளிக்காட்டிடுவ. ஆனா என்னால யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களே என்ன அவங்களுக்கு அகென்ஸ்டா நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அவங்கள எவ்வளவு நேசிக்கிறேன்னு கூட என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியல. கர்ணனா, அண்ணா இருங்க, உங்ககிட்ட பேசணும். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. அண்ணா ஒரு முக்கியமான சமீர், விஷயம். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. பிடிவாதம் பிடிக்காத விடு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். அண்ணா சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் பிரதர். என் கர்ணனா தி பெஸ்ட். ஐ லவ் யூ. ஐ நோ கர்ணனா, உங்களுக்கும் பிரீத்தானிக்கும் சண்டை நடந்துருச்சு. இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. ஆனா உங்களை நான் தனியா விட்டேன், உங்க கோவம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதுல எனக்கு விருப்பம் இல்ல. கர்ணனா, அண்ணா, அட கர்ணனா எங்க போறீங்க? என்னடா, எதுக்கு என்ன இரிட்டேட் பண்ற? என்ன தனியா விட ப்ளீஸ். ஐயோ அண்ணா, என் மேல எதுக்கு நீ கோவப்படுறீங்க? என் பின்னாடியே வர்றதுனால தான் கோவப்படுறேன். சொல்லு, என்ன விஷயம்? நானா? எனக்கு ஒண்ணும் அது ஒண்ணும் இல்ல. உங்களோட வாக் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். வேற ஒண்ணும் இல்ல. என்னோட ப்ராப்ளமே நீ என் பின்னாடி வர்றதுனால என்னால என் தாட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்ன தாட்ஸ்னா? என்ன யோசிக்கிறீங்க? பிரீத்தானி பத்தியா? அப்ப நானும் பிரீத்தாவும் பேசினதை நீ கேட்டுட்டு இருந்தல, அது ரைட்? நீயே சொல்லு, நான் ஏதாவது தப்பா சொன்னா? அவளால தான் நம்ம ஃபேமிலியில இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க. கிருத்திகா, என் தங்கச்சி, என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இமேஜின், நான் என்னமோ பிரீத்தா பேச்ச கேட்கறேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நீங்க எங்க அண்ணி பேச்ச கேக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ் நான் கேட்க மாட்டேங்கிறேன் தான். வேணும்னா பேப்பர்ல சைன் பண்ணி தரட்டுமா? ரிலாக்ஸ் பண்ணுங்கண்ணா. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? சமி, நீ போ, கிருத்திகாட்ட போ, அவ ரொம்ப சோகமா இருக்கா, அவளுக்கு ஃப்ரெண்டு சிஸ்டர்ஸ்னு யாரும் இல்ல, அவளுக்கு நம்ம தேவைன்னு சொன்னீங்க. ஏன்னா அவ ஹர்ட்டா இருக்கா, ரைட்? அப்படிதானே சொன்னீங்க? ஆக்சுவலி அவ ஹர்ட் ஆயிருக்கா. ஐ மீன், யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆவாங்க. வீட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதோட அவ என் தங்கச்சி, ஆனா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்ன ஒரு எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கா. நான் பிரீத்தானியும் ஒருத்தவங்களுக்கு அக்கா தானே, அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. டோன்ட் கெட் மீ இன்டு தட். எனக்கு தெரியும் நீ நானும் பிரீத்தாவும் பேசினதை கேட்டுட்டேன்னு. அதனாலதான் நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எனக்கு தப்புன்னு தோணுது. ரூடா பிஹேவ் பண்ண, ரைட்? காரணம்னா அது பேச்சா? அத போய் பேச்சுங்கிறீங்க? அது சண்டை, ஒன் சைடு சண்டை. நீங்க பாட்டுக்கு திட்டிட்டு இருந்தீங்க, அண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் அமைதியா கேட்டாங்க. ஏன்? அந்த பிருத்வினாலயா இல்ல பிருத்வி ஜெயிலுக்கு போனதுனாலயா? அண்ணா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் பிருத்வி கேவலமான ஆளு. அவன் என்ன நடத்த எல்லாமே கேவலமானது. ஒத்துக்கிறேன், ஒருவேளை பிரீத்தானினாலதான் பிருத்விக்கு திருடணும்னு என்ன வந்திருக்கும். ஆனா ஜெயிலுக்கு அனுப்புனது நீங்க தானே. சமீர் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ ஆரம்பிக்காத. ப்ளீஸ் இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நான் சொல்லல. நீங்க பண்ணது ரொம்ப கரெக்ட். நம்பர் 1 வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவனை ஜெயிலுக்கு அனுப்புனது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிருத்வி எல்லாரும் உண்டில்லன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா, இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தா, எல்லாரும் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா. அவன் உள்ள போனது ரொம்ப நல்லது. ஆனா இது நடந்தது யாரால? உங்கனாலையும் பிரீத்தா அண்ணினாலையும் தானே. பிரீத்தா? ஆனா பிரீத்தா அண்ணி அவங்க இடத்துல ரொம்ப கரெக்ட். அவங்க தப்பே பண்ணல. இத பாருங்க, நான் ஒன்னு சொல்லட்டா? பிரீத்தா அண்ணிக்கு ஏதாவது தம்பி இருந்திருந்தா, நீங்க அன்னிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதை கேட்டிருந்தானா, நான் நிஜமா சொல்றேன், நான் உங்களை நல்லா அடிச்சிருப்பான். நீ மொத்தமா ஸ்பாயில் பண்ண. வாயை உடைச்சிருப்பான். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. ரொம்ப 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 கோவப்பட்டேன். அண்ணா நான் இன்னைக்கு அமைதியா இருக்க மாட்டேன். நான் சொல்லியே தீர்வேன். நான் ஒத்துக்கிறேன், பிருத்வி பேப்பர்ஸை திருடி அவ மாட்டி இந்த வீட்டை விட்டு போகணும்னு அண்ணி நினைச்சாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் பேப்பர்ஸை திருடணும்னு நினைச்சாங்க. நான் இன்டென்ஷன் தப்புன்னு சொல்லல. ஆனா பிருத்வியோட இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருந்தது. அதை அடையணுங்கிறது அவனோட செல்ஃபிஷ் மோட்டிவ் தான். அதுக்கு என்ன? என்னன்னா, திருட்டு பழி உங்க மேலேயும் தானே விழுந்தது. நீங்களும் அரெஸ்டாக இருந்தீங்கல்ல. யாரு உங்களை காப்பாத்துனா? நீங்களே சொல்லுங்க, யாரு உங்களை காப்பாத்துனா? சொல்லுங்க. இல்லனா அண்ணி தானே காப்பாத்துனாங்க. அவங்க நினைச்சா போலீஸ் கிட்ட சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ஃபோல்டர்ஸ்ல பேப்பர்ஸே இல்லன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லாம இருந்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அண்ணிதான் உங்களை காப்பாத்துனாங்க. அண்ணிதானா? அவங்க கெட்டவங்களா இருந்திருந்தா அவங்க உங்களை காப்பாத்திருக்க மாட்டாங்க. ரித்திகா விஷயத்தை எடுத்துக்கிட்டா
ஐ நோ அவ அப்செட்டா இருக்கா. பிருத்திவி ஜெயிலுக்கு போனதை நினைச்சு ரொம்பவே அப்செட்டா இருக்கா. ஆனா அவ அப்செட் ஆகுறதால பிருத்திவி கரெக்ட்னு ப்ரூவ் ஆகாதுண்ணா. பிருத்திவி தப்பா இருந்தா தப்பா இருக்கா, வாழ்நாள் ஃபுல்லா தப்பா தான் இருப்பான். உண்மையை சொல்லணும்னா பிரீதா அன்னைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நீங்க அவங்கள என்னன்னா ஐயோ, பிருத்வி தப்பானவன் எனக்கு நல்லா தெரியும். என்னை விட அவனை யாருக்கும் தெரியாது. அவன் கெட்டவன் தான். சரி சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ என்ன பண்ணணும்? அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட சாரி சொல்றது ஹலோ, நல்லது. நான் கரண் தெரியும்ல, யார்கிட்டயும் சாரி எல்லாம் கேட்க முடியாது, வாய்ப்பே இல்ல. அண்ணா நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அதனால நான் சொன்னேன். நீங்களே யோசிங்க. இங்க பாருங்க, நான் உங்களோட தம்பி. ஆனா நான் இப்படிதான் பேசுவேன். சாரி சொல்றதுனால யாரோட கௌரவமும் குறைஞ்சிடாதுண்ணா. அண்ணா ப்ளீஸ் சாரி சொல்லிடுங்க. ஒரே ஒரு முறை அன்பா சாரி சொல்லுங்க. அண்ணி உண்மையிலேயே ரொம்ப அன்பானவங்கண்ணா. நீங்க ஒரு முறை சாரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க மனசு உருகிடும். ஆனா ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்க, அவங்க வருத்தத்தை எல்லாம் அழிச்சிருவாங்க. அவங்க மனசு லேசாயிடும்ண்ணா. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மனசுக்காரன் தான் சாரி சொல்லுவாங்க. அதோட எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீங்க சாரி சொல்லுவீங்க. சொல்லிடுங்கண்ணா ப்ளீஸ். ஐ நோ, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், அவளை தப்பா பேசியிருக்கேன். ஆனா நான் சாரி கேட்கணுமா? சொல்லுங்கண்ணா, என்ன ஆயிட போகுது? கிருத்திகா ரொம்ப அப்பாவி. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஹலோ அவளால. ப்ளீஸ், என் ஃபேமிலியை பத்தி என்கிட்ட நீ சொல்ல தேவையில்லை. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே உன்னால மட்டும்தான் நடந்திருக்கு. அவ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நீதான் காரணம். நீ பேப்பர்ஸ் திருடல, பிருத்வி தான் பேப்பர்ஸ் திருடினாங்கிறத நீ ப்ரூவ் பண்ண நினைச்ச. போதும் யா, கம் ஆன். உங்களால சலிச்சு போச்சு எனக்கு. உன்னால, பிருத்வியால, ஷர்லினால என்னோட ஃபேமிலி இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அண்ட் ஐ வில் மேக் ஷியோர் இந்த வீட்டாளுங்க உன்னை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவாங்க. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாங்களோ. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன்னை பிடிக்கல. இதுக்கு முன்னாடியும் பிடிக்கல, இப்பவும் பிடிக்கல, என்னைக்குமே பிடிக்காது. ஒருவேளை நீ போய் அவங்கள்ட்ட நான் பிருத்திவியே ஜெயில் கம்பியை என்ன வச்சுட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அவன் ரொம்ப பைத்தியக்காரன், ரொம்ப கெட்டவன், இப்படி சொன்னா நம்புவாங்களா? நெவர். உன்னை நிச்சயமா எட்டி உதைக்க போறாங்க பிரீதா. இல்ல பிருத்வி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு. நீயே தப்பானவ, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. என்னோட குடும்பத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு அன்பு இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட மனசுலயும் கூடி இருக்கு. ஆனா இப்போ அது என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே நான் அவருக்காக தான் வந்திருக்கேன், மகேஷ் மாமாக்காக வந்திருக்கேன். அதோட இந்த உண்மைய உன்னால என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆனா இப்போ நீயே இந்த வீட்டை விட்டு போயிட்ட. இப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மகேஷ் மாமாவை என்னால ரொம்ப நல்லாவே பாத்துக்க முடியும். அவரோட ஃபேமிலி கிட்ட அறிமுகப்படுத்துவேன். இந்த குடும்பத்தை முன்ன மாதிரி ஆக்கணும்னா, எல்லாருக்குமே அவங்க சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கணும்னா, அது மட்டும் இல்லாம மகேஷ் மாமா குணமாயிட்டாருன்னா, எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் பாருங்க இந்த குடும்பத்தோட அன்பு என் கண்ணுக்கு தென்படுறதுதான். அந்த கடவுளோட அருளால உன்ன மாதிரி ஒரு அபசகுணம் பிடிச்ச ஆள இந்த வீட்டை விட்டு விரட்டியாச்சு. அதனால இனிமே அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னோட வீட்டாளுங்க கிட்ட நான் அவங்களுக்கு எதிராக இல்லைன்னு சொல்லணும்னு தோணுது. நான் அவங்களுக்கு துணையா தான் இருக்கேன். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மகேஷ் மாமாவை குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை பழைய மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறேன். கருணுக்கு அவனோட கான்ஃபிடன்ஸ் திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அவன் மறுபடியும் கிரிக்கெட் ஸ்டார் ஆகணும். இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்குமே துணையா இருக்கேன், யாருக்கும் எதிரானவே இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறேன். ரொம்ப காலம் எல்லாரையும் விட்டு விலகி இருந்துட்டேன். இப்போ நான் எல்லாருக்கும் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மரியாதை இல்லாம நான் என் குடும்பத்துக்கிட்ட ரொம்பவே நடந்துக்கிட்டேன். நான் எப்படியெல்லாம் ரூடா பிஹேவ் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்துக்காகவும் அவங்க கிட்ட மன்னிப்பையும் கேட்பேன். தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்பேன். நான் அவங்களுக்கு கொடுத்த கஷ்டம் இருக்கே, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அவங்க கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன். அதோட ஒருவேளை என்னோட குடும்பம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை மன்னிக்கவும் செய்யலாம். ஒருவேளை அவங்க என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இங்கே இருந்துருவேன். ஒருவேளை ஏத்துக்கலனா அப்ப கூட பரவாயில்ல, நான் இந்த குடும்பத்துக்காக போராடிக்கிட்டே இருப்பேன். இவங்களோட நல்லதுக்காக நான் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்னோட வாழ்க்கைக்கே நான் திரும்பவும் போயிடுவேன். ஓ, போயிட்டு தானே சார் இருக்கேன். இவ்வளவு தண்ணி அடிச்சா லிவர் தான் கெட்டு போகும். அட இல்ல சார்,
போ உள்ள. உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டு உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண போலையே இங்க வந்து தங்கறதுக்கு. என்ன ஐடியா சார் இது? ஆனா இப்படி சத்தமெல்லாம் சொல்லிடாதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. சார் இருங்க. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இல்ல உங்களை பார்க்கும்போது உங்களுக்கும் அன்னைக்கு சண்டை மாதிரி தெரியுது. குடிக்கார பையல வீட்டுல அழுக்காத போ. ஓகே ஓகே சார், பை. ஓஹோ, ஆஹா, புதுசா வந்திருக்கியா? ஹலோ, என்னையா பாக்கிறதுக்கு சும்மா ஹீரோ மாதிரி இருக்கா? வாயை திறந்து பேச மாட்டியா? கொடுமை, பெரும் கொடுமை கடவுளே. இவ்வளவு நல்லா இருக்காப்புல, இவருக்கு பேச வரலையே. ரொம்ப தப்பு. அச்சோ, இல்ல வாய மூட்டை அங்க போய் உட்கார. என் முன்னாடி கண்டதை உளராத. ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. டென்ஷனை போக்கிடும், மண்டைக்குள்ள புது புது ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். இந்த பிடி குடி வாங்கி அடி. எப்படி நீ உள்ள கொண்டு வந்த? டேலண்ட். நான் சின்ன வயசுல இருந்தே டேலண்ட் தான். பலமுறை மாட்டியும் இருக்கேன், என்ன அடிச்சு தோச்சிருக்காங்க. ஆனா எங்க அப்பா சொல்லுவாரு, முயற்சி செய்யறவங்க என்னைக்குமே தோல்வியே அடைய மாட்டாங்கன்னு. அதனால நானும் முயற்சி பண்ணுவேன். தோ இன்னைக்கு வெற்றியும் கிடைச்சிருச்சுல. குடியா குடி. அது சரி, நான் கொடின்னு சொன்ன, பேர் சொல்ல மறந்துட்டேன். மை செல்ஃப் பிஎம் பிரதீப் மாறன். பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. நீ என்ன சொன்ன? பிஎம். பிஎம். நல்லா இருக்குல்ல? பிஎம். ஆமா ஆமா. மை செல்ஃப் பிஎம் பிருத்வி மல்ஹோத்ரா. இந்த பிஎம் யார்கிட்டையும் பேசவே மாட்டான். அதுவும் அவனுக்கு எதிரில் இருக்கிறவனால பிரயோஜனம் இருக்குன்னு தெரியற வரைக்கும். நம்ம டீம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். 2 பிஎம் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும் பாரு. குட், வெரி குட். நான் ஒன்னு சொல்லவா? தப்பா எடுத்துக்காத. இல்ல இல்ல இல்ல, நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீ நம்பர் 1 கார்ட்டூன். இல்ல இல்ல, பேரை கேட்கும்போது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. பிஎம் பிரதீப் மாறன். என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஜோக்க கூட நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு தான். இல்ல, எனக்கு எல்லா ஜோக்குமே புரியுமே. முதல்ல ஜோக்க சொல்லுங்க. ஒரு ஜோக்குக்கு போய் என்ன ஜோக்க சொல்ல முடியும் மரமண்ட? இப்ப போய் அங்க உட்கார, அமைதியா உட்கார. நம்ம வேணும்னா பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? அப்புறம்தான். முடிஞ்சிருச்சு. இன்னும் ஹோலிக்கு வேற யாரெல்லாம் கூப்பிடணும்? என்ன கேட்டா போதும், இத்தனை பேர் வந்தா போதும். என்ன இவ்வளவுதானா? நம்ம ஹோலிக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணுவோம்னு நான் நினைச்சிட்டு இருந்தா. நீ? ஆமா எனக்கு கூட தான். பத்தியா, என் ஹீரோ கூட வரல. எங்க ஜாலியா இருக்க போகுது. ஓ, ஹவ் சேட். அம்மாவோட ஃபேவரட் பர்சன் வரல. பரவாயில்ல கரீனாக்கா, கெஸ்ட் லிஸ்ட் போட்டிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் என்ன பண்றது? அத்தை, நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுறேன். சிலதை நான் வீட்லயே செஞ்சிடுறேன். அண்ணி குஜியா ஞாபகம் இருக்குல்ல? அண்ணாக்கு ஃபேவரட் அது. என்னால மகேஷ்க்கு பிடிச்சதை எப்படி மறக்க முடியும்? நானே என் கையால எல்லாத்தையும் செய்வேன். அதோட நம்ம வீட்ல பண்ற அதிர்சம் எல்லாருக்கும் பிடிக்கும். கலருக்கு என்ன பண்றது? கலர் இல்லாம எப்படி ஹோலி கொண்டாட முடியும்? கலர் இல்லாம ரங்கோலிய வரைய முடியுமா அத்தை? அஃப்கோர்ஸ், நான் ஆர்கானிக் கலர்ஸ வாங்கிட்டு வரேன். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அத்தை, இந்த முறை விசேஷத்துல எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது. அட, இனிமே எதுவும் தப்பா நடக்காது. எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். அதோட இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஹோலி கொண்டாடலாம். அத்தை, எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்லயே இருந்த ரொம்ப பெரிய நெகட்டிவ் மனுஷன் பிருத்வி, அவன் அரெஸ்டும் ஆயிட்டான், இங்க இருந்து போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட எல்லா நெகட்டிவிட்டியுமே போயிடுச்சு.
நல்லதா போச்சு. அப்புறம் நாளைக்கு நாம ரொம்ப சந்தோஷமா ஹோலி விளையாடலாம். வண்ணமயமான ஹோலி. சரி சரி, கண்டிப்பா. என்னால வெயிட்டே பண்ண முடியல. ஃபோன் பண்ணுங்கக்கா. இப்பவே பண்றேன் அண்ணி. முதல்ல சஞ்சனாக்கு போடு. பிரீதா, எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லணுங்கிற ஐடியாவை நாளைக்கு வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண. நாளைக்கு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி நான் ஹோலி வண்ணங்களோட எல்லா விஷயத்திலயும் நடிச்சு ஒரு வழியை பண்ணிட்டேன். நான் இப்ப எல்லார்கிட்டயும் நான் பழைய பிரீதா தான்னு சொல்லுவேன். இது எல்லாமே சும்மா தானே, ஒரு நாடகம் தானே. அப்பதானே இந்த வீட்டோட சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வர முடியும், மகேஷ் மாமாவையும் குணப்படுத்த முடியும். ஆமா, நாளைக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாள் எல்லாரும் ஹோலிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா ஏற்பாட்டுல எதுவுமே விட்டு போயிடக்கூடாது. ஐ விஷ் முதல்ல கரண் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அவன் தான் இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்கானே. அதோட இன்னைக்கு அவன் என்கிட்ட பேசின பேச்சு இருக்கே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. எதுவும் ஹர்ட்டா ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை.